எங்கள் மலைவாழ் மக்கள் அனைவருமே தினக்கூலி விவசாயிகள். அவர்களுக்கு போதிய வருமானம் கிடைப்பதில்லை. அண்ணா, நீங்களே சொல்லுங்களேன். இந்த அரசு விற்கும் 50 கிலோ உரத்தின் விலை 1500 ரூபாய். அந்த உரத்தில் விளைச்சல் செய்து கொடுக்கும் விவசாயின் 30 கிலோ தக்காளியின் விலை வெறும் 150 ரூபாய் தான். இப்படி மதிப்பில்லாமல் போயிடுச்சு எங்களின் விவசாயிங்க இனம். எங்கள் விவசாயிகள் அதிகமாக பயிரிடுவது மரவள்ளி கிழங்கு தான். ஆனால் அரசு அதற்கேற்ற சரியான விலையை நிர்ணயம் செய்வதில்லை. ஆண்டுக்கு 70,000 ரூபாய் செலவு செய்து மகசூல் செய்யும் மரவள்ளி கிழங்கிற்கு அறுவடை காலத்தில் கிடைப்பதோ வெறும் 50,000 ரூபாய் மட்டுமே. எங்கள் மலைவாழ் மக்களுக்கு இப்படி வருமானம் கிடைத்தால் அவர்களின் வாழ்க்கை எப்படி மேலோங்கும்? இது போன்ற காரணங்களால் தான் தன் குடும்பத்தை காக்க இக்கட்டான சூழ்நிலைகளில் மாட்டிக்கொள்கிறார்கள். இந்த நிலையை சரி செய்ய சில அரசியல்வாதிகள் எங்கள் மலைவாழ் மக்களிடம் பண ஆசையை தூண்டி இது போன்ற தீய செயல்களில் ஈடுபட வைக்கிறார்கள். இதனால் சில குடும்பம் தகப்பன் மற்றும் அண்ணன்மார்களை இழந்து விடுகிறார்கள். அண்ணா, வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் அந்த செங்கோட்டையில் பதவியேற்று தமிழகத்திற்கு முதலமைச்சராக வரணும். நாங்கள் உங்களை வரவைப்போம். நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கி தருவீர்கள் என்று நம்புவேன். இது மட்டுமில்லாமல் எங்கள் மக்கள் பயிரிடும் மரவள்ளி கிழங்கிற்கு ஒரு தொழிற்சாலை அமைத்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது எனது ஆசை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த விவசாயிகளின் ஆசையை.